வணக்கம். ஹலோ. வணக்கம். மிஸ்டர் பீயின் சார்பாக எல்லாருக்கும் இது என்னதுடா? நானும் கொடுக்குறேன். இது என்னதுடா? அது நான் பண்ண மாட்டேன். நாலு கொடுக்குறான் மடங்கிருச்சு. மிஸ்டர் பி 4 இது கொடுக்குறான். என்னதுடா? இது இப்படி கொடுத்தா ஓகேடா. இப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் போதும். இது பி சிம்பிள் ஓகே சொல்லலாம். இது என்னதுடா? டபுள் பி. வேற அர்த்தம். போதும் போதும். மிஸ்டர் பி சார்பாக மறுபடியும் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்குலாம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஹார்ட் கொடுத்துடுறோம். என் பொழப்பு நல்லா ஓடணும்ன்றது உங்களுக்கு ஆசையே கிடையாதா? இல்ல எனக்கு கிடையாதுடா கண்ணு. என்ன கண்ணு? அட இன்னும் நம்ம கேரக்டர் உனக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் கிரியேட் ஆகி ஒன்னெல்லாம் ஒரு 100 பேர் இது பண்ணுவாங்க. பயமா இருக்கு எங்களுக்குலாம். தம்பி விளக்கம் பார்த்தாலும் 4 பேர் அடிக்கதான் செய்வாங்க. ஏன் 100 பேர் கூட அடிக்கதான் செய்வாங்க. சொல்ற மாதிரி நடக்கிறது வாய்ப்பு. மக்களே, இந்த உண்மையை நாங்க வந்து வாயாலே வர வைக்கிறதுக்காக தான் வந்து நாங்க இவ்வளவு பேசுனது. சரிங்களா? மொத்தத்துல விளக்கமாறல அடி வாங்குறாரு. அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து மிஸ்டர் ஆர் வந்து மெனு வாசிப்பாப்ல இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு மெனு என்னன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்ல வந்து நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு 2வது எபிசோடா மிஸ்டர் வந்து வி சொல்லுவாரு. இன்னைக்கு இன்னொரு கதை சொல்லுவாரு. நீ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்னது வேற வரண்டா மிஸ்டர் வந்து போய் வீட்டுக்கு போயிடுவாரு. இல்ல நான் ஒய்னு சொல்றப்ப மாத்தி மிஸ்டர் வின்னு வந்து ஓகே. அதான் மிஸ்டர் வி வந்து அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து 2வது எபிசோடா 2வது ஒரு கோஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த தொடரும். சோ வந்து இப்போ ஆரம்பிப்பாப்ல ஒரு அற்புதமான ஒரு கதை சீரிஸோட 2வது எபிசோடா மிஸ்டர் வி சொல்லுவாப்ல. சொல்லுங்க மிஸ்டர் வி. சொல்லுங்க வி, உங்க கதை. ஒரு கோஸ்ட் ஸ்டோரின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவேன்? பேய் இல்ல இப்ப சினிமால வர மாதிரி. இல்ல எனக்கு புரியல. எனக்கு இல்ல கோஸ்ட் ஸ்டோரினா பின்ன யாரு ஹான்சிகா மோத்தவாங்க. எனக்கு புரியல. ஐயா இல்லையா, பேய்னா நீ எப்படி அங்க போயிடுறோம். அங்க அரண்மனை மியூசிக் போட்டு ஆரம்பிப்பாங்க. இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் தெரிஞ்ச கம்பெனியா சொல்ல முடியா? என்னன்னா அந்த கோஸ்ட் ஸ்டோரி அவங்க வந்து ரியல் லைஃப்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ வந்து எப்படின்னா ஒரு சீனியர் இருக்காங்க. ஓகேவா? ஒரு சீனியர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜூனியரை மெயினா ஒரு புது ஜூனியர் வேணாங்கன்னா ரேக் பண்ணுவாங்க காலேஜஸ் ஹாஸ்டல். ஓகேவா? இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். தகவல் மக்களே, வி வந்து ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காப்ல மிஸ்டர் வி. தெரிக்கிடும் தகவல் இதெல்லாம். கண்டினியூ பண்ணுங்க மிஸ்டர் வி. சரி, அதான் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல மினிமம் ஒரு ஜூனியர் வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புது ஜூனியர் வந்தா அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சீனியர்ஸ் ஒரு கேங்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் கொண்ட கேங்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இருக்கிற எல்லா ஜூனியர்ஸும் ரேக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 ஜூனியர் தான் வந்து மெயினான ஒரு கேரக்டர்ஸ். ஓகேவா? அந்த 3 ஜூனியர் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேரை ரேக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு 2 ஜூனியர் மட்டும் எதுக்கு எடுத்துமே பயப்படல. ரேக் பண்ணதுக்கு எல்லாமே பயப்படல. ஆனா தயங்கி வேலை செஞ்சுச்சிங்க. ரேக் பண்ணதெல்லாம் பண்ணிச்சிங்க. ஓகேவா? அதுல வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, உண்மையாலே இதுங்களை நம்ம பயமுறுத்தி விடணும், ரேக் பண்ணி பயமுறுத்தணும், நம்ம மேல பயம் வர வைக்கணும்ன்றதுக்கோசம் அவங்க காலேஜ்ல டாப் ஆஃப் தி பில்டிங் வந்து ஒரு 5th ஃப்ளோரா தான். ஓகேவா? அதுக்கு மேல மாடி. அந்த 6th ஃப்ளோர் வந்து யாருமே மோஸ்டா போக மாட்டாங்க. முன்னாடி தங்கி இருந்தாங்க. நான் இப்ப யாருமே தங்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 பொண்ணையும் வந்து பயப்படலையே அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா தங்கி செஞ்சாங்கதான். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு 3 சீனியர்ஸ் வந்து இந்த 2 பொண்ணுங்க வலுக்கட்டாயமா மேல எடுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு இவங்க 2 பேரையும் வந்து கண்ணை மூடி உட்கார சொல்றாங்க. ஒரு சேர்ல ஒரு 5 சேர்ல உட்கார வச்சு கண்ணை மூடி உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஜூனியர்ஸ் தெரியாம யூனோ போர்டை வச்சு 4 கேண்டில் ஏத்தி எனக்கு தெரியல. ஓகேவா? ஓகே
யூஜி போர்டு ஐயா யூஜி போர்டு ஏதோ ஒரு போர்டு அதான் அந்த பேய் விளையாடுவாங்கல்ல அது எனக்கு சொல்ல வரல சரியா அந்த போர்டு தான் ஓகேவா அந்த இப்ப என்ன போர்டு போர்டு வச்சு கேரம் போர்டா இப்போ இல்ல யூஜி போர்டு தான் ஓகே அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த விளையாடலாம் இவங்க அதை வச்சு பயன்படுத்தலாம் லேக் பண்ணலாம்னு நினைச்சு பண்ணிருக்காங்க ஓகேவா என்ன பண்ணிருக்காங்க சென்டர்ல வச்சு கேண்டில் ஏற்றி 5 பேரும் கை கொடுத்து உட்காந்துட்டு ஜூனியர் 2 பொண்ணை கண்ணை திறக்கூடாது சொல்லியிருக்காங்க ஓகேவா இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜூனியர் 2 பொண்ணையை வந்து நடுவில் உட்கார வச்சிருக்காங்க சீனியர்ஸ் நடுவில் உட்கார வச்சிருக்காங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து யூனோ போர்டு ரெடி இவங்க 2 பேரும் பயன்படுத்தலாம் அதான் அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க யூஜி போர்டு வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஆனா வந்து மிஸ்டர் ஆர் வந்து ஒரு வீடாஸ் மதர்ஃபக்கர் அவரு என்ன ஜூனியர் 1 ஜூனியர் 1 என்ன புரியல எனக்கு இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது சரி ஓகே இப்போ அந்த யூஜி போர்டு யூஜி போர்டு வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்பிரிட் கூட போறோம் நீங்க வந்து தைரியமா கையை கோர்த்துட்டே தான் இருக்கணும் யாரும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க யூஜி போர்டுல வந்து கேண்டில் ஏத்தினது பிறகு யாரோ ஸ்பிரிட் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து எந்த பதிலுமே வரல அப்போ திருப்பி அந்த சீனியர் வந்து நடுவுல ஒரு சீனியர் உட்காந்துட்டு இருந்தாங்களா அவங்க வந்து என்ன சொல்றாங்க தைரியமா யாரா ஸ்பிரிட் இருந்தா எங்ககிட்ட தைரியமா பேசலாம் நாங்க இங்க தைரியமான ஆட்கள் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச வச்சிருக்காங்க அதுக்குள்ளே ஒரு ஜூனியர் பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா அப்போ வந்து திடீர்னு என்னன்னா அந்த யூஜி போர்டுல லெட்டர்ஸ்ல வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த நடுவில் வச்சிருக்க மார்பிள் வந்து என்ன ஆயிருக்கு அந்த மார்பிள் கல் வந்து என்ன ஆயிருக்கு ஒரு லெட்டருக்கும் போய் மேட்ச் ஆகி ஒரு பேர் மாதிரி தெரியுது அது பேர் வந்து ரேகான்னு தெரியுது ஓகேவா ரேகான்றத தெரியுங்க இது வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து இருக்கு ஒரு ஸ்பிரிட் வந்து நம்மகிட்ட ரேகான்ற பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பதிலே வரல ஸ்பிரிட் கிட்ட இருந்து இதுல வந்து ஜூனியர்ஸ் வந்து என்ன நினைச்சிருக்காங்க இங்க வந்து எதுவுமே இல்ல இவங்களை நம்ம ட்ராக் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆனா திடீர்னு அந்த அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேட்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் வருது சத்தம் வந்தோடனே மொத்த ஸ்பாட்டும் வந்து கேண்டில் எல்லாமே மறைஞ்சிருக்கு மறைஞ்ச உடனே திருப்பி இந்த சீனியர் மறைஞ்சிருச்சு பிளாங்க் ஆயிடுச்சு மொத்தம் உனக்கு ரூம் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு மக்களே இருட்டாயிருச்சு திருப்பி ஒரு கேண்டில் ஏத்த ட்ரை பண்ணி கேண்டில் ஏத்தி பாக்குறாங்க திருப்பி ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ஏத்துறாங்க ஒரு கேண்டில் பத்தி ஏத்தி திருப்பி கேக்குறாங்க கேட்ட உடனே என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம வெறும் சத்தம் மட்டும் இங்க வந்து ஒரு நல்ல பெரிய லவுடான நாய்ஸ் ஏதோ சத்தமான கேட்டுட்டு உடனே வந்து ஜன்னல்லாம் வந்து காத்தடிச்சு படப்படம் நடிக்க ஆரம்பிச்சிச்சு இவங்களுக்கு வந்து ஒரிஜினலாவே பயம் வந்துருச்சு ஏன்னா சீனியர்ஸ் வந்து ரேக் பண்ணலாம் நினைச்சு சீனியர்ஸே பயப்பட ஆரம்பிச்சோன்னே ஜூனியர்ஸ் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சீனியர் கேக்குறாங்க உங்களை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த மார்பிள் வந்து சென்டர்ல திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஸ்பார்க் ஆகுற மாதிரி தெரியுது அந்த கேண்டில வச்சு பாக்குறாங்க கேண்டில் வச்சு பார்த்தோன்னே ஏதோ ஒரு மூஞ்சில புறான மாதிரி ஏதோ ஒரு மூஞ்சி தெரியுற மாதிரியும் அது திடீர்னு ஸ்பார்க் அவங்க மூஞ்சி கிட்ட வர மாதிரியும் தெரிஞ்சதுனால யூஜி போர்டு எல்லாம் பறந்துருச்சு ஓகேவா இப்போ அப்படி பறந்துருச்சு இவங்க வந்து ரொம்ப பயந்து அந்த இடத்துல இருந்து வெளியில ஓடணும் ட்ரை பண்றாங்க ஜூனியர் பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஒரு பக்கம் ஓரமா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வந்து இவங்க எப்படி இருந்தோ அந்த 5 பேரும் வந்து வெளியில இருந்து வந்துட்டாங்க ஓகேவா அந்த சத்தத்துக்கு ரொம்ப பயந்து வந்துட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன இருக்கு இப்போ வந்து ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் தனித்தனியான ரூம்ல இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சீனியர் தனியாவும் அப்படி இருந்திருக்காங்க ஓகேவா இப்ப ஜூனியர் பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு ஃபீவர் வந்திருக்கு இதை பார்த்து பயந்து அழுதுறதுனால ஓகேவா இதை பார்த்து பயந்து அழுதுறதுனால ஃபீவர் வந்திருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்க அன்னைக்கு அந்த ஹாஸ்டல்ல அவளை ஸ்டே பண்ணி விட்டு எல்லாரும் காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க காலேஜ் போயிட்டு அந்த இன்னொரு ஜூனியர் பொண்ணு கூட இருந்துச்சுல அது வந்து பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிருக்கு ஏன் அவளுக்கு இன்னும் ரொம்ப ஃபீவர் ஆயிடுக்குன்னு ஆமா போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்து பாக்குறப்ப அப்படி கேட்கும் போது என்ன இருக்குன்னா பெண்களுக்கு படிப்பு படிப்பு தான் முக்கியம் மாதிரியா ஃப்ரெண்டு உடம்பு லீவ் போட்டு போய் பார்த்தாங்க நான் ஒரு நிமிஷம் மனசு நான் காலேஜாவது முடியாதுன்னு போயிருவேன் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை மேம் அப்படின்னு லீவ் போட்டு அவங்க பெண்ணை வந்து தப்பா பேசக்கூடாது லீவ் போட்டு போயிருக்காங்க பெண்ணுனா பெரிய ஆள் தான் சரி ஓகே நானும் எதுவும் சொல்ல அந்த மாதிரி போய் ஓகேவா ஆனா நைட்டு வந்து ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து அதான் காலேஜ் போயிட்டு வர கேப்ல இவங்களுக்கு ஒரு திருப்பி அந்த
ஸ்பிரிட் மூலியமா ஒரு சத்தம் வந்த மாதிரி இவங்க ஒரு மன பிராந்தியா என்னன்னு தெரியல. யாருக்கு ஏதோ ஹாஸ்பிடல்ல ஒண்ணு இருக்கிறவங்களுக்கா இல்ல மனப்பிரமையில நடந்து போறவங்களுக்கா? நடந்து போறவங்களுக்கு ஒரு மாதிரி யாரோ ஓகேவா பாக்குற மாதிரியே இருக்குது. பாக்குற மாதிரியே இருக்கு. ஜூனியர் ஓகேவா? பொண்ணு ஜூனியர் இப்போ பொண்ணா? ஆமா ஜூனியர் பண்றது ஜூனியர் பொண்ணுங்களுக்கு தான் சொல்றேன். ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல் போகும்போதே யாரோ பாக்குறாங்க நோட் பண்ற மாதிரி இருக்கு. சத்தம் திடீர்னு அவங்களுக்கு மட்டும் கேக்குது. ஓகேவா? ம். கூட யாரும் இல்லாதனால அவங்களுக்கு கேக்குது நல்லாவே. அப்படின்றது ரொம்ப ஒருவேளை பயந்து யாராவது அவங்க லவ் பண்றதுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போயிருப்பாங்க. செருப்பு பிஞ்சு போகும். நீங்க கண்டினியூ சரி, பண்ணுங்க அதான் மிஸ்டர். இப்போ ஜூனியர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஓகேவா? ம். அது வந்து இது மேல போன 3 சீனியர் வந்து தெரியாது. ஓகேவா? நம்ம மேல கூட்டு போலதான் பயந்து ஒரு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்றதா எதுவுமே தெரியாது. ம். இவங்க அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு லைப்ரரியில 2 சீனியர் மட்டும் லைப்ரரி ஒர்க் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி போய் அந்த மாதிரி ஏய் வந்து ஆனா ஏதோ cleaning சீனியருக்கு மட்டும் process நம்பர் சொல்றா. library. சீனியர் 1 சீனியர் 2 சீனியர் 3. சரி, ஆமா யூஸ் Okay, ஆகுது. எனக்கு எனக்கு கொஞ்சம் குழப்புது அந்த இது. எந்த சரி, 2 சீனியர் மொத்தம் 3 சீனியரா? ம். சரி, சீனியர் 2 சீனியர் 3யும் Okay. லைப்ரரிக்கு போயிருக்காங்க. பிரில்லியன்ட் லைப்ரரியில Okay. போய் பார்க்கும்போது ம். லைப்ரரிக்கு போயிருக்காங்க. லைப்ரரியில போகும்போது அவங்க வந்து சரி புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி இது நம்மளுக்கு உண்டான ஒர்க் இருக்கு, நம்ம கிளீன் பண்ணி வேற வைக்கணும் இந்த ஒர்க் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட் இருந்திருக்கு. முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் லிஸ்ட் ஒரு ரேக் இருந்திருக்கு. அந்த இடத்துல கிளீன் பண்ணும் போது என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு ரெக்கார்டை தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சைடான ரெக்கார்ட் தள்ளி விட்டுருக்காங்க. அதுல அந்த சீனியர் ரெக்கார்ட் லிஸ்ட் இல்ல, ரெக்கார்ட் நோட்டோட ஒரு ரெக்கார்ட் அந்த இது ஒரு ரேக் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு அதான் ரேக்க தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதுல எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? இங்க பண்ணிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களோட பயோடேட்டா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டு செய்து யாரோட ரெக்கார்டு எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு தொடர்ந்து பார்க்கும்போது எடுத்தோடனே ரேகா எஸ்ன்னு ஒரு ரெக்கார்டு மாட்டுது. இவங்களுக்கு வந்து ஒரே பயம். சீனியர் 2க்கு வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு அது சீனியர் 3 கிட்ட சொல்லும் போது சீனியர் 3 சரி இந்த ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம்னா ரேகா ஜின்னு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயம். அங்கிருந்து அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, நம்மளுக்கு தான் மன ஆமா ரியல் லைஃப்ல நடந்தது. ஓகேவா? நான் சொல்றேன். ரொம்ப ஹைப் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைப் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்து கிளம்பணும். நைட் 4 விளக்கமாறு எடுத்து வச்சு கட்டுவா. ஃபர்ஸ்ட் கிளம்பணுன்ற ஐடியால தான் இருந்திருக்காங்க. சரியா? லைப்ரரியில இருந்து. ஆனா லைப்ரரி ஒர்க் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு தான் கிளம்புன்றதுல ரொம்ப பயத்தோடய வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அது வந்து அவங்க மைண்ட் ஸ்டேபிளாவே இல்ல. இஷ்டத்துக்கு பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு போகும்போதும் திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு இன்னொருத்தவங்க ஒரு லைப்ரரிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வரைக்கும் இவங்க 2 பேர் தான் லைப்ரரியில இருக்காங்க. லைப்ரரின்னு வெளில போயிருக்காங்க. வெளில போயிட்டு அப்பதான் வராங்க. இன்னொருத்தவங்க கூட வராங்க. இன்னொருத்தவங்க கூட வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, இவங்க லைப்ரரி சார் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி லைப்ரரி சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் போறோன்ற மாதிரி சொல்றாங்க. கூட வந்து உங்க பேரு ரேகா நீங்க யூஸ் பண்ணிட்டு போகும்போது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஷாக். இது அந்த சீனியர்ஸே சொல்றாங்க. ஆமா, சீனியர் 2 சீனியர் 3 வந்து லைப்ரரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரேண்டமா இன்னொரு ஒரு பொண்ணு வந்து லைப்ரரிக்குள்ள வர. ஓகே ஓகே ஓகே. நான் நினைச்சேன் அந்த லைப்ரரியன் பேர் ரேகா. லைப்ரரியன் பேர் தான் ரேகா. நானும் அதான் நினைச்சேன். லைப்ரரியன் ரேகா இல்லையா? இல்ல பின்னாடி அந்த பொண்ணு பேரு ரேகா. அவங்க உள்ள போயிட்டு சார் இந்த புக் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது ரேகா அங்க இருக்கும் அந்த ரேக்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் ஹைப் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய பைத்தியம் பண்றாங்க. நைட் போய் படிக்கிறாங்க. இதெல்லாம் விளங்குமா? அதுதான் நைட் இல்லையா, அது ஒரு காலேஜ். அது ஒரு காலேஜ். ஹாஸ்டல்ல தான் சொல்றேன். ஹாஸ்டல்ல Evening நைட் time. தான் நடக்குது. நைட் யாராவது லைப்ரரியில போய் எடுப்பாங்களா வெங்காயம்? அது போய் எடுக்கிற அந்த பொண்ணு பேர் ரேகானா. நீ நல்லா இருக்க மாட்டவா? நீ எங்கெல்லாம் போய் படிக்காத. இந்த மாதிரிலாம் நைட்ல ஆவி பேயெல்லாம் சுத்தம். இந்த மாதிரிலாம் போகாதீங்க. பதறி போய் பிரேயர் ரூம் போய் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சீனியர் 2 சீனியர் 3யும். வாஸ்தவம் ஓகேவா? தானே? இது நம்ம வந்து ஒரு கேரக்டர் மறந்துட்டோம். சீனியர் 1 ஒரு கேரக்டர் மறந்துட்டோம். அந்த வாங்க. ரெக்கடான ஆளு. அந்த மூணு கொஞ்சம் ஓ, ரெக்கடான ரெக்கட் ஆளு. கேர்ள். ஓகே. ஓகேவா? அவங்க வந்து திருப்பி இந்த 2 ஜூனியர் வந்து நம்ம கிட்ட பயந்தாங்கதான். ஆனா நானும் பயந்தேன் தான். வேற ரேக் பண்ணி இன்னும் நல்லா பயமுறுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றது ஆறு என்ன ஆறு? இல்லடா ஒரு பூச்சி கீழே விழுந்துச்சு, பயந்துட்டேன். என்னடா பேய் பத்தி பேசி பயமுறுத்துறீங்க? கண்டினியூ பண்ணு. சரி, அந்த சீனியர் வந்து அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி லேக் பண்ணலாம், காலேஜ் முன்னாடி வச்சு லேக் பண்ணா அவமானமா போயிடும், அப்பதான் அவங்களுக்கு வந்து பெரிய பயம் வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா போய் ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன பண்றாங்க, சரி ஜன்னல்லாம் சாத்துவோம், அந்த மாதிரி வந்து ஜன்னல் சாத்தலாமா அப்படின்ற மாதிரி ஜன்னல் சாத்திட்டு வந்து உட்காந்து கேண்டில் ஏத்துறாங்க. கரண்ட் வேற போயிடுச்சு. கேண்டில் ஏத்துறாங்க. ஒரே ஒரு கேண்டில் ஏத்தவும் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டோ ஏதோ ஒரு போன் நோண்டிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்ததுன்னா திடீர்னு கேண்டில் அணைஞ்சிச்சு.
கேண்டில் அணைஞ்ச உடனே திருப்பி ஏத்த போறாங்க. ஆனா அவங்களால ஏத்தவே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மேல ஸ்பிரிட்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு பத்தியா, ஸ்பிரிட் இருக்கும் போது அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேக்குது, நல்லாவே எக்கோவா கேக்குது. எக்கோ கேட்கும், பயந்து ஏஞ்சிக்கிறாங்க. பயந்து ஏஞ்சி திருப்பி கேண்டில் ஏத்தி பாருங்க. அப்ப கேண்டில் ஏத்தி பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு. க்ளோஸ் பண்ண ஜன்னல் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஓகேவா? ஓப்பன் ஆயிருக்கும் போது ஏதோ திடீர்னு கேண்டில் காமிக்கும் போது ஏதோ எனக்கு அந்த சைடுல ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? பயந்துட்டு அவங்க கிட்ட போய் பார்க்கலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த எக்கோ அடிச்ச சவுண்ட் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க யாரா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க, என்னன்னு கத்தி பாக்குறாங்க. ஆனா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி அவங்க கிட்ட போய் ஜன்னலை சாத்துவோம் அப்படின்ற மாதிரி போகும்போது அது காத்துல அடிச்சுதா என்ன கருமோனே தெரியல. ஜன்னல் வந்து இந்த பக்கம் ஃபோர்ஸ்ல அடிச்சு நொறுங்கி பறந்துருச்சு. ஓகேவா? ஃபோர்ஸ்ல அடிச்சு நொறுங்கிச்சு ஜன்னல். வயிற்றுல இருக்கும்போது திடீர்னு அடிச்சோன்னே இன்னும் நல்லா பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. ஓகேவா? மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அவங்க நைட்டு ஃபுல்லா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த சீனியர் 2 சீனியர் 3 வந்து இப்படி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு காலையில வரைக்கும் ப்ரேயர் ரூம்ல இருந்திருக்காங்க பயத்துல. காலையில கிளம்பி வார்டனோட கிளம்பி ரூமுக்கு வராங்க. ஓகேவா? வார்டனோட கிளம்பி ரூமுக்கு வந்து எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சரி அவளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க மயங்கி கிடந்திருக்காங்க அந்த சீனியர் 1. அப்போ அந்த டைம்ல போகும்போது அவங்க மயங்கி கிடக்குறாங்க. அப்புறம் எழுப்பி இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இவங்களுக்கு நடந்தது. இது அவங்க சீனியர் 2 சீனியர் 3 நடந்த ஹைப்ப மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சீனியர் 1க்கு சுத்தமா முடியல. அவ்வளவுதான். இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்து அடுத்த நாள் காலையிலன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, டப்புன்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சரி நம்ம அடுத்து உடனே போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இதுல வந்து தப்பு ஏதாவது பண்ணிட்டோமா? ஏன்னா அவங்க வந்து யூஜி போர்டை பத்தி எதுவுமே தெரியல, அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியல. இவங்க தேவையில்லாம இப்ப விளையாடி இருக்காங்க. ரேங்க் பண்றது போய் தேவையில்லாம விளையாடி ஏதோ சம்பவம் செஞ்சிருக்காங்க. சரியா? இப்போ வந்து அவங்க வந்து ஜூனியர்ஸ் மீட் பண்ண போறாங்க 3 சீனியர்ஸும். இப்போதான் இப்போ வந்து அப்பதான் தெரியுது இது மாதிரி அவங்களுக்கும் ஒரு இல்யூஷன் மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து அப்புறம் போய் அவங்கள மீட் பண்ணி இப்பெல்லாம் நடந்ததை சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே செமையா பயந்துருக்காங்க. செமையா பயந்து மொத்த உமன்ஸ் ஹாஸ்டல் இதுமே தெரிஞ்சு அந்த 8th ஃப்ளோருக்கு இனிமே யாரும் போக கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸே கொண்டு வர மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூஜி போர்டே தொட மாட்டேன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இது வாழ்க்கையில நான் இனிமேல் நைட்டு விளையாடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு ஒரு சீனியர்ஸ் சொன்ன ஸ்டோரி, அவங்க ரியல் லைஃப்ல நடந்தது. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணது அந்த ரெக்கார்ட் அது இதனால அது ஒரு மாதிரி அது மிஸ்டேக் இல்லடா. நமக்கு ஒரு பேய்க்கணா வருதுன்னு வச்சுக்கேன், அது திருப்பி நடந்துச்சுன்னா நம்ம பதறாது. அதே மாதிரிதான். ஆமா, இப்போ நீ நைட்டு நினைச்ச கனவு 2 நாள் கழிச்சு உனக்கு நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், அது இல்யூஷன் இப்ப நம்ம மெச்சூரிட்டின்னு சொல்றோம். ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கொடுக்க பயமே தனி ஃபீல், சரியான பயம் கொடுக்கும். இந்த ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்ன வீக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இது வந்து எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலா. நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஆக்சுவலா வீயோட கதை வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. பேஸ் லைனா வச்சு நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். நல்ல ஒரு விஷயம். வர அமௌண்ட் மட்டும் பாதி ஒரு 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 10% கொடுத்தீங்கன்னா அது கொடுத்தா போதும். ஓகேவா? ஏன்னா நாங்க உயிரை கொடுத்து இதை வேற நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நடுராத்திரில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. சரிங்களா? அதுதான் நம்ம எப்போ பார்த்தாலுமே நேரம் கெட்ட நேரத்துலதான் பேசணும். நீ பாரு நம்ம மதியானம் கூட வீடியோ எடுத்திருக்கோம். அந்த டைம்ல இந்த ஐடியா வரல. நைட்டு நேரம் பேசுறவங்க இந்த ஐடியா வரல. இப்போ நான் ஒரு மெசேஜ் வருது வந்து ரேக்கா அப்படின்னு மெசேஜ் வருவாங்க. எனக்கு போனது கேடி. இந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட பயத்தோட இந்த வீடியோ நாங்க முடிக்கிறோம். அடுத்ததா உங்களுக்கு ஒரு கதையோட மீட் பண்றோம். Until unless we are signing off. Who are we? Why are we here signing off?